கைஸ் நிறைய பேர் வீட்டில் டேங்க்ல இருக்க ஃபிஷ் இந்த மாதிரி இறந்து போயிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் வளர்க்குற ஃபிஷ்ஷும் சரி, புதுசாக வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷும் சரி ஈஸியாக செத்துடும். ஏன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் ஏன் சாகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது சாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். மீன் வளர்க்குறதுல நிறைய பேர் பண்ணுற தப்பு, இந்த மாதிரி பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வருவீங்க. அது வாங்கிட்டு வரது தப்பு இல்லை. அது வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் நேரம் கண்டிஷன் பண்ணி தான் டேங்க்கில் ஆட் பண்ணணும். இன்னொரு மிஸ்டேக், நிறைய பேர் கடையில் பெரிய டேங்க்கில் வச்சுருக்க ஃபிஷ்ஷஸை வாங்கிட்டு வந்து சின்ன பவுலில் டேங்க்லாம் போட்டு வளர்க்கலான்னு பார்ப்பீங்க. அந்த மாதிரி வளர்த்திங்கனாலும் ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி செத்து போயிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸுக்கு ஓவர் ஃபீட் பண்ணாலும் செத்து போயிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இருக்க தண்ணி நல்லா க்ளீனாக இருக்கணும். அந்த தண்ணி கலங்கலாச்சுன்னா நீங்கள் உடனே சேஞ்ச் பண்ணிடணும், இல்லைனா ஃபிஷ் வந்து இறந்துடும். கைஸ் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஏரேஷனோட வளர்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஆக்சிஜன் மோட்டர் இல்லாமல் வளர்க்கலான்னு பார்ப்பீங்க. அப்படி வளர்த்திங்கனாலும் ஃபிஷ்ஷஸ் வந்து செத்து போயிடும். கைஸ் இது வரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் ஃபிஷ்ஷஸ்லாம் சாகாது. ஃபிஷ்ஷஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனல் வாட்ச் பண்ணுங்கள்.